இதுதான் சௌந்தர்யாவின் ரியல் கேரக்டர். விஜய் டிவியில் 105 நாட்கள் ஒளிபரப்பாகி வந்த பிக் பாஸ் சீசன் 8 வெற்றிகரமாக முடிந்துள்ளது. நேற்று கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தது. அதில் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது போல் முத்துக்குமரன் டைட்டிலை வென்றுள்ளார். அவருக்கு கோப்பையுடன் 40,50,000 பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. ஒரு சாதாரண பையன் வெற்றி பெற்றதை அவரின் ரசிகர்களும் மக்களும் தற்போது கொண்டாடி வருகின்றனர். அதே சமயம் இரண்டாவது இடத்தை பிடித்த சௌந்தர்யாவும் ட்ரெண்ட் ஆகி வருகிறார். பிக்பாஸ் வீட்டுக்குள் இருந்தபோது இவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வெளியில் சரிசமமாக இருந்தது. ஆனால் நேற்று மேடையில் அவர் செய்த சம்பவம் அத்தனை எதிர்ப்புகளையும் காலி செய்துவிட்டது. அதாவது முத்துவுக்கு கோப்பையை வழங்கிய பிறகு விஜய் சேதுபதி சௌந்தர்யாவிடம் சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டார். உடனே சவுண்ட் எங்க என்னோட கையை தூக்கிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்லவேளை நீங்க அப்படி செய்யல என கேசுவலாக கூறினார். இறுதி மேடை வரை வந்துவிட்டு பரிசு கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் மனநிலை நிச்சயம் வேறு மாதிரிதான் இருக்கும். ஆனால் சௌந்தர்யா எனக்கு மட்டும் டைட்டில் கிடைச்சிருந்தா எங்க அப்பாவே கப்ப பிடுங்கி முத்துக்கு கொடுத்திருப்பார் என அசால்ட் செய்திருந்தார். இதை அங்கு இருந்தவர்கள் யாரும் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. உடனே பலத்த கரகோஷம் அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் அதை ஈஸியாக கடந்து சென்ற சௌந்தர்யாவை இப்போது அனைவரும் பாராட்டி வருகின்றனர். அதேபோல் அவரின் ரசிகர்கள் இதுதான் எங்க சௌந்தர்யா, எங்க பொண்ணு தங்கம் சார் என பெயர் விட்டு கொண்டாடி வருகின்றனர். அடுத்த சீசன் பிக் பாஸ் தொகுப்பாளர் மாற்றமா? விஜய் டிவி நிர்வாகம் கொடுத்த தகவல். பிக் பாஸ் 8ஆம் சீசன் நேற்றோடு நிறைவு பெற்றது. ஃபைனலில் 5 போட்டியாளர்கள் இருந்த நிலையில் டைட்டிலை முத்துக்குமரன் ஜெயித்தார். அவருக்கு 40,50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. 2ஆம் இடத்தை சௌந்தர்யா பிடித்தார். கடந்த 7 சீசன்களை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார். ஆனால் அவர் திடீரென வெளியேறிய பிறகு விஜய் சேதுபதி தொகுப்பாளராக வந்தார். விஜய் சேதுபதி மீது ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சில போட்டியாளர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், சில போட்டியாளர்களை பேசவே விடுவதில்லை என பலரும் அவர் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தனர். கடந்த 7 சீசன்களிலும் இல்லாத வகையில் 8வது சீசனுக்கு தான் அதிகம் பார்வைகள் மற்றும் வாக்குகள் கிடைத்து இருக்கிறது என விஜய் டிவி தரப்பு கூறியிருக்கிறது. மேலும் விஜய் சேதுபதி தான் அடுத்த சீசனிலும் தொகுப்பாளராக தொடர்வார் எனவும் அறிவித்துவிட்டனர்.